ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? பச்சை சுண்டைக்காயில் சாம்பார் பண்ணாலும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ காரக்குழம்பு தான் பண்ணுறதா இருக்கேன். மேலே உள்ள இந்த காம்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை நசுக்கி, இது அப்படியே முழுசாக போடக்கூடாது, நசுக்கி அந்த இந்த மாதிரி கல் வச்சு நசுக்கினீங்கன்னா நசுக்கிடும். அது கையில் வச்சு நசுக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நசுக்கிட்டு அப்புறமா தான் குழம்பு பண்ணணும். இந்த மாதிரி கல்லில் இடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், விதையெல்லாம் தனியாக வந்துச்சா? இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இது எடுக்கும் போதே விதை தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். நான் வந்து நல்லெண்ணெய் இதுக்காக தான் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டி வச்சு, இப்போது நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் அதை போடல. இது உப்பு எதுக்கு போடுறேன்னா வெங்காயம் வேகிறதுக்காக சூட்டணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிப்பு. தக்காளி வேக ஆரம்பித்த உடனே இந்த மிளகா அப்படியே போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடரும் போட்டுக்கோங்க. தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறமா மிளகா அப்படி போட்டோம் இல்லையா? மிளகா அப்படி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகா அப்படி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த சுண்டைக்காயை போட்டுருங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ கொதிக்க விடுங்க இந்த சுண்டைக்காயை. ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயனும் இருக்குது. இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுச்சு சுண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த திக்னஸ் வேணும்னா அப்படியே போட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை சுண்டைக்காய் செஞ்சு பாருங்கள் குழம்பு. பை ஃப்ரெண்ட்ஸ்.